சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்ல. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்து ரொம்பவே உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் போலவே சூடான நாடு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன எச்சரிக்கையான விஷயம் இருக்கு, எதனால் இப்படி சொல்லப்படுது, அதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத இந்த சிறப்பு செய்தி பகுதியில பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து காலநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தால நாளுக்கு நாள் அதிகரித்த ஒரு தாக்கத்தோடு இருக்கக்கூடிய நாடாகவே மாறிக்கிட்டு இருக்கு. இது புதிய அறிவியல் அறிக்கை மூலமாக கவலைக்கிடமான தகவல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உலகினுடைய பல பகுதிகளையும் விட இந்த நாடு வேகமா சூடாகி வாரத்தால் அதனுடைய பனி மலைகள் வேகமா உருகி வாரதும் முக்கியமான விஷயமா இருக்கு. 2026 மார்ச் மாதத்துல சுவிஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதாவது 1864 ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்தினுடைய சராசரி வெப்பநிலை 1.8 பாகை செல்சியஸ் உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. இது உலகளாவிய சராசரியை விடவும் ரெட்டிப்பு அதிகரிப்பாம். 60க்கு மேற்பட்ட காலநிலை நிபுணர்கள் இணைஞ்சுதான் இந்த ஆய்வை தயாரிச்சிருக்காங்க. சூடேற்றம் தொடர்ந்து வேகமா அதிகரிச்சு வாரதாகவும் அது இன்னும் உச்சத்தை எட்டல் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. மீட்டியோஸ் வாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 2025 ஆண்டிலேயே சுவிட்சர்லாந்துல வெப்பநிலை உயர்வு அசாதாரண வேகத்துல உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு எச்சரித்தாங்க. இந்த நிலையை யுனைடெட் நேஷன்ஸ் தரவுகளும் உறுதிப்படுத்துச்சு. உலகினுடைய மிக வேகமாக சூடாக நாடுகள்ல ஒன்னாகவும் அந்த நேரத்திலிருந்து சுவிட்சர்லாந்து அடையாளப்படுத்தப்பட்டது முக்கியமானது. இந்த வேகமான சூடேற்றத்துக்கு பல காரணிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. மிக முக்கியமாக சுவிட்சர்லாந்து ஒரு கடல் எல்லை இல்லாத நாடா இருக்கிறது. அதோட கடல்களினுடைய வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய பஃபர் எஃபெக்டும் இங்க கிடைக்கிறது கிடையாது. இதனால நிலப்பரப்பு நேரடியாக அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதோட நாட்டினுடைய பெரும்பகுதி ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலைத்தொடர், இந்த மலைத்தொடர் எடுத்துக்கிட்டா இந்த மாற்றத்தை மேலும் வேகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. உயரமான மலைப்பகுதிகளில் வெப்பநிலை மாற்றம் வேகமாக இடம்பெறுவாம். அதாவது மவுண்டைன் ஆம்பிளிபிகேஷன் அப்படின்ற விளைவு அதிகமா இருக்கிறதால வெப்பம் உறிஞ்சக்கூடிய திறனும் அதிகமா. அதனோட பனிமலைகளும் பனி மூடிய நிலப்பரப்புகளும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிற இயல்பை கொண்டது என்பது அறிவியல் மூலமான உண்மை. ஆனா அவை வேகமா உருகி வாரதால கருப்பு நிற நிலப்பரப்பு வெளிப்பட்டு அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடியதா இருக்கும். இதனால ஆல்பெடோ எஃபெக்ட் குறைஞ்சி சூடேற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுழற்சி உருவாகுமா. கடந்த 150 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டா வடக்கு ஆல்ப்ஸ் பகுதிகளில் வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் தெற்கு பகுதிகள் அது 2.7 பாகை செல்சியஸ் அளவிலும் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் அதிக குளிரான வடக்கு பகுதியில் எடுத்துட்டா இப்போ வேகமா சூடாகி தெற்கு பகுதிகளை விடவும் அதிக வெப்பத்தை உறிஞ்சக்கூடிய பதிவு செய்யக்கூடிய இடங்களாக மாறி இருக்கு. இந்த நிலை தொடரும் வச்சுக்கொள்ளுங்க. பனிமலைகள் மறையும் அபாயம், நீர்வள பற்றாக்குறை, நிலச்சரிவு, அத்தோட வெள்ள அபாயம், உயிரியல் அமைப்புகள்ல கடுமையான மாற்றங்கள், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது பனிமலைகளினுடைய நாடு அப்படின்னு சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுற சுவிட்சர்லாந்து இருக்கு இல்லையா, தன்னுடைய இயற்கை அடையாளத்தை இழக்கக்கூடிய அபாயம் அதிகரிச்சு வாருது. அதாவது இந்த அடையாளம் எல்லாம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வெகு தொலைவில் கிடையாது அப்படின்னு எச்சரிக்கப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.